என்ன பண்றோம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா பல வருஷமா நிறைய பிஸ்னஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபைனான்ஸ்ல வந்து ரிலேட்டிவ்லி நாங்கள் வந்து புதுசாக தான் என்டர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்னன்னா நம்ம நிறைய பேர் இப்போ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து சேலரி இல்லைன்னா அவங்க வந்து தன்னோட தொழில் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் லோன் எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. இப்போ சப்போஸ் நம்மளெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சேலரி வந்து வருது எவ்ரி மந்த். அதனால தான் வந்து நீங்கள் ஏதாவது பேங்க் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சப்போஸ் உங்களுக்கு லோன் ஏதாவது ஃபைனான்ஷியல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைனான்ஷியல் ஆஸ்பிரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடு வாங்கணுமா இல்லை பிஸ்னஸ் தொழிலில் இன்னும் முன்னேற்றம் பண்ணணுமா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஆனால் வந்து சேம் வந்து சப்போஸ் இங்கே பலசரக்கு கடை இருக்குது பக்கத்தில் இங்கே டி நகரில் அவருக்கு வந்து போய் சப்போஸ் லோன் எடுக்கணும்னா அது ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்டன் பேப்பர் ஒர்க் வந்து கேட்பாங்க. அந்த பேப்பர் ஒர்க் அந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூ கேன் பி எலிஜிபிள் ஃபார் லோன். அதே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வி ஆர் ஃபிகரிங் அதர் பேஸ் வேற இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த சேம் கஸ்டமரை வந்து நாங்கள் வந்து டெஃபினட்டாக ஃபைனான்ஸ் ஹெல்ப் கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து எங்களோட மெயின் பிஸ்னஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இதே வந்து சேம் இதே பலசரக்கு கடை இங்கே பாருங்க இல்லைன்னா சேலத்தில் பாருங்க ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு வாங்கணும், அவங்களுக்கு என்ன தொழிலை என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்ஸ் வேற. அங்கே இருக்கிற வந்து லோக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் நுவன்ஸே வேற இருக்கும். ஸோ மெயின்லி வந்து இதை எப்படி ஸ்கேல்ல பண்ணணுங்கிறது தான் வந்து நாங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட். ஸோ என்கிட்ட கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்காது, நான் வேணா சொல்லிடுறேன். ஆக்சுவலி பிரான் ஃபைனான்ஸ் வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டாப் 5 மார்க்கெட்ஸில் வருது. அண்ட் டாப் 5ல வந்து பிகாஸ் ஓவர் 43,000 கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 2.5-3 years வந்து நாங்கள் லோன் கொடுத்துருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 48 சிட்டிஸில் இருக்கு. 48 சிட்டிஸில் ஒரு 58 பிரான்ச்சஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நாங்கள் Tier 2 Tier 3 அந்த மாதிரி ஜியோகிரபிஸ்ல தான் நாங்கள் வந்து பிரான்ச்சஸ் தான் தந்துருக்கோம். அண்ட் இங்க வந்து டோட்டலா வந்து ஒரு 1,300 எம்ப்ளாயிஸ் as of December 2024 டோட்டலா சர்வீஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் ஓவரால் கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு 514 பிரான்ச்சஸ் அவுட் இருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 10%. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபார் அஸ். அண்ட் இப்போ இன்னைக்கு ஏன் வந்திருக்கீங்கன்னா நாங்க வந்து பிகாஸ் வந்து நம்ம ஃபைனான்ஸ் வந்து இந்த நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இங்க இருக்கிற மாதிரி கஸ்டமர்ஸுக்கு தான் நாங்கள் அண்டர்ரைட் பண்ணதுனால அவங்க வந்து எவ்ரி கஸ்டமரை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வி ப்ரொவைட் அ லோன். ஸோ எல்லா கஸ்டமரையும் வெறும் பேப்பர் ஒர்க் பார்க்காம அவங்க பண்ற பிஸ்னஸ், அவங்க தொழில, அவங்க வீடு எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அண்டர்ரைட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த நோக்கங்கிறது அதுக்கு தான் நாங்கள் பேசுவோம். இது இருக்கு கடிதாசில தான் அந்த ஆவணங்களோட நல்ல நோக்கத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து இனிஷியலாக அப்படி தான் சொல்லிட்டு வந்து கம்பெனி லான்ச் பண்ணோம். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அது நாங்கள் சொன்ன ஆட் கேம்பெயின்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து மெயினாக ஒரு எங்களோட டிபிக்கல் கஸ்டமர் எப்படி இருக்காங்களோ அதை வந்து டைரெக்டா ரொம்ப ஆத்தென்டிக்கா ரொம்ப ரியலா வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். அதுதான் முயற்சி பண்ணோம். அப்புறம் வந்து அங்கேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வந்தது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் தட் வி ஆர் பிரிங்கிங் அது வந்து ரியல் கஸ்டமர் ஸ்டோரி தான். அப்போ நினைச்சோம் இந்த கஸ்டமரை பத்தி தெரியணும்னா அவங்களோட ரியல் ஸ்டோரி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு. அதனால தான் நாங்க என்ன பண்ணோம்னா சரி ஆக்சுவல் கஸ்டமர் வச்சு அவங்க ஸ்டோரி, பிகாஸ் நாங்க வந்து வி ஆர் ஒன்லி ஃபைனான்சியல் சர்வீஸ் ப்ரொவைடர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வீடு கட்டணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற பெரிய கடை வேணும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஸோ வி ஆர் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டிங் தட். ஸோ அவங்க ஸ்டோரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடும். பிகாஸ் அவங்க நமக்கு என்ன ஈஸியா கிடைக்குதோ அது ஸ்ட்ரகிள்னு சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் சேலஞ்சஸ் வருது அவங்களுக்கு. அந்த சேலஞ்சஸ் வந்து
டே டு டே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு லிட்டரலி ஒரு கதை மாதிரி அது. அந்த கதையை வந்து எப்படி ரொம்ப ரியலா ஆத்தென்டிக்கா சொல்ல முடியுதுன்னு தான் நாங்க we wanted to represent. அதனால தான் தன்னம்பிக்கையின் ஆய்வுன்னு ஒரு ஸ்டோரி நாங்க வந்து பண்ணியிருக்கோம் நிழல்கள் ரவி சாரோட. நிழல்கள் ரவி சார் வந்து அதுல ஒரு இன்டர்வியூரா இருக்காரு. வந்து ஒரு கஸ்டமர் அபீஷ் கிளின்டன் ஒருத்தர் இருக்காரு. அபீஷ் கிளின்டன் அண்ட் அவங்க அம்மா லதா கிளின்டன், அவங்க 2 பேருக்கும் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் ஒரு 7 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல we will talk about this.